அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நீவா யூடியூப் சேனல் வழங்கும் பாலிடிக்ஸ். இதுக்கு முன்னாடி செட் ஆஃப் வீடியோஸ்ல பாலிடிக்ஸ் பசங்கன்னு ஆரம்பிச்சு அரசியல் பத்தின விழிப்புணர்வு, பாலிடிக்ஸ் பத்தின விழிப்புணர்வு இளைஞர்கள்ட்ட எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு அடிப்படை அறிவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ ஆர்வம் இருக்குது, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இதில் சில பேர் போன வாட்டியே வந்தீங்க இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அரசியல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ நெருங்க நாம் வந்து அரசியலில் எவ்வளோ நெருங்கி இருக்கோம், இல்லை நொறுங்கி இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் வந்து தயாராகிட்டாங்களா அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது அரசியல் முடிவுகள் எடுக்கிறதுக்கு? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் வெறுமனை இப்போ ஆக்டராக வந்து விஜய் வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து பசங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ரசிகர்களாக இருந்து தான் ரசிக்கிறாங்களே தவிர தலைவர்களாக யாருமே ரசிக்கலை அப்படின்னு தான் என்னோட கணிப்பு அப்படி தான் இருக்குது. நீங்கள் கணிக்கிறீங்க, ஆனால் அவங்க தலைவராக பார்க்குறாங்கல்ல. எங்கள் தலைவர் வந்து திரைப்படத்துலேருந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி? சேம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து சினிமாவை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ணால் ஃபேன் பேஸ்னால ஓட்டிங்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி இருக்கிற நம்மளோட எம்ஜிஆர் எல்லாருமே வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ இங்கே எல்லாருமே இப்படி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணதுனால இப்போ இருக்கிற நிறைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு தலைவரோட அவரோட என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை தாண்டி இவங்க ஒரு ஃபேனாக பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால அப்படி ஓட்டிங்ஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அவங்களுடைய சமூக செயல்பாடுகள் இல்லை அங்கே, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சினிமாலையும் சினிமா ரீதியான பின்பங்களை வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ அதனால சினிமாவில் என்ன காட்டப்படுதோ அதுதான் நிஜ வாழ்க்கை அரசியல் இளைஞரை நம்பிட்டு அதன் பின்னாடி ஓடுற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ அதிகமாகவே நிலவிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அர்ஜுன் சார் எலெக்ஷன்லாம் அவருக்கு நிறைய ஓட்டு வரும்னு நினைக்கிறேன். அவர் தான் ஒரு நாள் முதல்வராகி பயங்கரமாக பண்ணார். அப்படிதானே? அப்படிதான் மாறிட்டு இருக்குன்ற நான் இப்போ இல்லையா? அப்படின்னா அவர் நான் வந்து ஏய் நான் வரையா அப்படின்னு ஒரு நாள் அப்படின்னா அவங்க பின்னாடி வந்துடணுமே. அது நடக்கலையே, அவர் வரலையே. யாரும் போய் அர்ஜுன் சார் நீங்கள் வாங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னு அவரை கூப்பிடலையே. இப்போ சினிமாவில் இருக்க நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது தப்பு கிடையாதுங்கிற நான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நானும் அதான் பார்க்குறேன். நீங்களும் தான் பார்க்குறீங்க. வரலாம். ஆனால் நம்ம அவங்க பின்னாடி இருக்க அரசியல் ஃபேன் பேஸை வச்சுட்டு வரக்கூடாதுங்கிறத பார்க்குறேன். அவங்க நல்ல ஒரு ஐடியாலஜியோடு வந்துட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போது அவர் ஒரு விஜய் வராரு அப்படின்னா அந்த விஜய் அப்படிங்கிற முகத்துக்காக தான் எல்லாருமே வராங்க. அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அதுக்காக தான் வராங்க. ஆனால் அவர் என்ன ஐடியாலஜியை முன்ன வைக்கிறாரு அப்படிங்கிறத அந்த ஃபேன் பேஸ்ட்டு கேட்டால் அவங்களுக்கே தெரில. இவர் சொல்கிறத பார்த்தா சந்தானம் ஒரு படத்தில், கிக்குன்னு ஒரு படத்தில் அவர் வந்து டாக்டர் நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதுதான் மாதிரி கூடலாம் நம்ப வச்சு என் கையில் நிறைய மாத்திரை கச்சிக்குது, அது மாதிரி என்கிட்ட நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, இனிமேல் நான் அரசியலில் பெரிய ஆள் அப்படின்னு பூஸ் பண்ணுறாங்களா பின்னாடி யாராவது? கண்டிப்பாக அதான் நடக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற இளைஞர்களை தாண்டி பொதுவாக இருக்க மக்கள் எல்லாமே பெரிய பிரமாண்டத்தை தான் பார்க்குறாங்க. அது வந்து நான் அப்படி பார்க்கலங்கிறத சொல்ல முடியாது. நானும் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி பார்க்குறாங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே, பிரமாண்டத்தை காட்டினா நமக்கு பின்னாடி நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிறத அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எல்லா கட்சியுமே வந்து அதானே பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் ஏதாவது மாநாடு நடக்கும்போது எந்த கட்சினே சம்மந்தம் இல்லாத ஆள் லாரி ஏறி போயிருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக போயிருக்காங்க. காசு கொடுக்குறாங்க, நல்லா நாங்கள் போகிறாங்க. இந்த இப்போ இந்த மாதிரி நடிகர்களுக்கு போகிறவங்க வந்து காசெல்லாம் வேணாங்க, என் தலைவருங்க அப்படின்னு போகிறாங்கல்ல. அதுதான் அவங்களுக்கு அரசியல் பற்றியான விழிப்புணர்வு இல்லாதனால ரசிகர்கள் விஜயை பார்க்கணுங்கிறதுக்காகவே மாநாடுக்கு போன நிறைய பேர் இருக்காங்க. விஜய் ஒரு வாட்டியாவது பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அங்கே என்ன கட்சியோட உள்நோக்கம் என்னது, அரசியல் பற்றியான விழிப்புணர்வு இருக்கானா? கண்டிப்பாக கிடையாது தான். அதாவது திரைப்படம் வேறு, திரைப்பட கலைஞர்கள் வேறு, அரசியல் வேறுன்ற ஒரு விதமான வித்தியாசத்தில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இளைஞர்களாகவே இருக்கிறாங்க. இதுவும் வெவ்வேறா சொல்றீங்க, எல்லாமே வேறாதான் இருக்கு. எல்லாமே வேறு, ஆனா என்ன அடி வேறு அப்படின்னு பிடிக்கும். ஆனா இதை தாண்டி ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா எல்லாம் ஸ்டோரி ஓப்பனா சொல்ல போறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஸ்டோரி போடணும் தான் போறாங்க. பாதி பேரு ஸ்டோரி போடணும், நான் விஜயை பார்த்துட்டு ஸ்டோரி போடணும்னு தான் போடுறாங்க. ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஆமா, இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா ஈஸியா எம்எல்ஏ எல்லாம் போல. அது என்னமோ உண்மைதாங்க. உங்களுக்கு வந்து சினிமாவில் நடிகை தெரியணுமோ இல்லையோ எல்லாம் தேவையில்லை. சினிமாவே அப்படிதான். நீங்க ஒரு டிவியில் நடிகர் ஆகணுமோ சினிமாவில் நடிகர் ஆகணுமோ உங்கள் பின்னாடி இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க,
அதுதான் ரொம்ப முதல்ல பார்க்குறாங்க. ஒரு 10 பேரை நடிக்க கூப்பிடணுமோ, 10 பேரை ஒரு கேம் ஷோவில் கூப்பிடணுமோ, 10 பேரை ஒரு சினிமாவில் எடுக்கணுமோ, அதாவது ஒரு செகண்ட் லைன் ஆக்டர்ஸோ யாரையாவது எடுக்கணும்னா, எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையே ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுறத விட, இண்டஸ்ட்ரியில் மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறத விட, இன்ஸ்டாகிராமில் பல பேரை ஃபாலோ பண்ணி யார் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய முகங்களா இருக்கிறாங்கன்னு டைரக்டருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் எடுத்து சொல்ற வேலையே நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள போடுவாங்க, இவங்க வந்து அந்த தலை சொரிஞ்சது நல்லா இருந்துச்சா, அதே மாதிரி தலை சொரிஞ்சா நல்லா இருக்கும், இவங்க வந்து தர்பூசணியை கட்சி கொட்டையை துப்புனா நல்லா இருக்கும், அது போனா நல்லா இருக்கும்ன்றது ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப சினிமாக்கே வந்துருவாங்க, சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடும். திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சினிமா வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறீங்க. அது என்னால் எப்படி தமிழ் சமூகத்தில் அப்படி என்னால் பார்க்க முடியுமான்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சினிமாவை ஒதுக்கி தமிழ் சமூகம் இருக்க முடியும்? இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு 60 வயசு 65 வயசு ஆன ஒரு தாத்தா பாட்டியை போய் நம்ம போய் உட்காந்து பேசணும்னா யாருக்கு ஓட்டு போட்டுவீங்கன்னு கேட்டால் எம்ஜிஆர் பேரை இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத என்னவா இருக்குன்னா, எம்ஜிஆருக்கு தான் என்னோட ஓட்டு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வழியில் எந்த யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டுருவேன்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையா, அதாவது ஒரு நம்ப கூடாததை நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதே நிலைமையில இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கூட ஒரு ஊரில் சொல்லுவாங்க, ஒரு வயசான பாட்டி வந்து அவங்க இதில் வந்து அந்த சின்னத்தெல்லாம் பச்சை குத்தி வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டு எம்ஜிஆருக்கு தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் காலம் ஆகிட்டாருலாம் சொன்னால் அழுதுருவாங்க, விட்டால் அவங்கள அடிச்சும் செஞ்சுருவாங்க. ஏதோ அசிங்கமாக தப்பாக பேசுகிறீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இன்னும் மக்கள் திலகம் அவங்க மனசில் அப்படியே இருக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சி செய்வாங்க, அவங்க யாரையாவது வச்சாவது செஞ்சுருவாங்க பக்காவாங்க மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அது அவங்க வயசானவங்களாச்சே. நான் கேட்குறது, இன்னைக்கு இருக்கிற தமிழ் சமூகத்தை சினிமாவை பிரித்து வைக்க முடியுமா? சினிமா இல்லாமல் தமிழ் சமூகத்தை வச்சு பார்க்கலாம் அப்படிங்க? அப்படி பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாடக கலை தெருக்கூத்து வழியாக அரசியல் பேசிட்டு இருந்த ஒரு காலத்துல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே வழி வழியாக சினிமாவுக்குள்ளே வந்தது. காமராஜர் இருக்கிறதுக்கு பீரியடில் காமராஜர் தோக்கப்படுறாரு, அண்ணாதுரை வந்து ஜெயிக்கப்படுறாங்க. பட் அப்போ ஒரு பெரிய ஒரு பங்காட்டுறது சினிமா தான். சினிமாவில் இருக்கிற பிரமுகர்களை வச்சு தான் நம்ம அரசியலை பிடிக்க முடியும்னு ஒரு பின்பத்தை அவ கிரியேட் பண்ணும்போது மற்ற அனைவரும் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சினிமாக்குள்ளே போனால் நம்ம ஃபெமிலியர் ஆகிடுவோம், அரசியல் அங்கே பேசுவோம், பேசின அரசியலை நம்ம வெளியே ஒரு தலைவராக நம்ம வெளியே பேசும்போது நம்மளுக்கு ஃபேன் பேஸ் வரும், அதன் வழியாக நமக்கு பின்ன ஒரு கூட்டம் சேரும், நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிடலாம், நாளைக்கு சிஎம் எல்லாம் அதனால ஜனாதிபதி எல்லாம் ஒரு விதமான ஒரு ஹை போக்கில் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து நீங்கள் வந்து அது வேறு வேறாக பிரிக்கணும் அப்படின்னா என்ன ஆகிடும்னு நினைக்கிறீங்க? அது அந்த சினிமா வந்து ஒரு யுக்தியாக இங்கே யூஸ் பண்ணாமல் முடியாமல் நம்ம மக்களை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி இல்லாமல் பண்ணிக்கலாமா? சினிமா இல்லாமல் பப்ளிக்கை பொலிட்டிசைஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் புரிய வச்சு கலெக்டிவைஸ் பண்ண முடியாது, அதாவது ஒருங்கிணைக்க முடியுமா? சினிமா இல்லாமல் சாத்தியமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அனைவரும் ஓடிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சினிமா வேறன்னு பார்க்கணும், நடிகர் வேறன்னு பார்க்கணும், அரசியல் வேறன்னு பார்க்கணும், இப்போ முடியாதுன்றீங்க. அப்புறம் எப்படி அரசியல் பண்ண முடியும்? இந்த இடத்துல கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு லெவலில் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பாருங்கள், இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள யாருமே நம்ம வந்து அந்த அளவுக்கு சினிமாவில் உள்ளவங்களா தெரியல. அதே மாதிரி எதிர்கட்சியில் உள்ளவங்களுமே சினிமாவில் உள்ளவங்க மாதிரி நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இங்க மட்டும்தான் இந்த பிரச்சனை நிறைய. எந்த இடத்துல சொல்றீங்க? எந்த கட்சி? இந்தியாலேயே சொல்றேன் நான். ஆளுங்கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி சினிமாவில் இல்ல அப்படிங்க. ஏன்னா மேல பொசிஷன்ல உள்ள கரூர் சம்பவத்துக்குலாம் உள்ள வந்தவங்க வந்து தமிழ்ல பேசினாங்களா? நம்ம ஹேமமாலினி அவர்கள் அவங்க பேசியிருந்தாங்க சார். இருந்தாலும் நீங்க மேல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் யாருமே அந்த இதுல இல்லையே. ஓகே, அப்படி சொல்றீங்க. வெளியுறவுத்துறை அமைச்சரையோ நிதித்துறை அமைச்சரையோ இல்ல நம்மளுடைய பிரதம அமைச்சரையோ நீங்க அப்படி சொன்னா அந்த மாதிரியான ஒரு கட்சியோட செல்வாக்கு தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்னு நான் சொல்லுவேன். அங்கதான் இங்க ஒரு பெரிய கான்ட்ராவே தெரியுது. இப்ப சினிமா பிரவேசமே இல்லாத ஆட்கள் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னா, அந்த மாதிரி ஒரு கட்சி இங்க ஆட்சி அமைக்கவோ மக்கள்கிட்ட செல்வாக்கை செலுத்தவும் முடியலையேங்கிறதும் இங்க இருக்குது இல்லையா? ஆமாவா இல்லையா? இருமல் வருது உங்களுக்கு, உங்களே இப்ப நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆட்சியை அமைச்சிருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய துணை முதல்வரா ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ துணை முதல்வரா அவர் இருக்கிறாருன்னா அவரு எப்படி துணை முதல்வர் ஆகிற அளவுக்கு வராரு? இல்ல சினிமால இருந்து தான் வந்தாரு. ஏன் சினிமாவில இருந்து வந்தாரு? அதான் ஃபெமிலியர் ஆகணும்,
இப்போ எம்ஜிஆர் அவர்களுமே எதுக்கு சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அண்ணாதுரையில இருந்து திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தாரு. திமுகலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு வரலாறு ஒண்ணு இது இருக்குல்ல. வந்து ஜென்சி பசங்களுக்கு சில விவரம் புரியாத விஷயத்த நான் வந்து தெரிவி சொல்லணும். எம்ஜிஆர் வறுமையின் காரணமாக சினிமாவுக்கு வந்தார். அவர் வந்து நாடக கம்பெனியில் நடிச்சிட்டு இருந்தார். சினிமாவில் வாய்ப்பு, தனக்கு சாப்பாடு, தன் வாழ்வாதாரத்தை உருவாக்குவதாக சினிமா வந்தார். காலப்போக்கில் அவர் நடித்த சினிமாக்களில் வந்த வசனங்கள், அரசியல் ஈர்ப்பு, அவர் முதல்ல காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து மற்ற திராவிட இயக்கங்கள்லாம் வரும்போது அதன் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறமா திராவிட இயக்க சிந்தனைகள்லாம் அவருடைய வசனங்களில் வந்து கலைஞருடன் ஏற்படக்கூடிய நட்பு, அந்த வசனங்கள் அதெல்லாம் நடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்ணாவின் மீது அண்ணாவை அடையாளப்படுத்துகிறாங்க, அவர் முன்னிலை இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து அவங்க திராவிட இயக்கத்தோடு அவங்க தொடர்புபடுத்தி தன்னுடைய படங்களில் அந்த வசனங்கள் பேசி அந்த ஐடியாலஜிக்கு கொடுக்கறது. அது மாதிரி அந்த இப்போ இந்த மாதிரி கலர் ஆஃப் ட்ரெஸ் இது வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக நம்ம போடல. அது மாதிரி இப்போ கருப்பு சிவப்பு ட்ரெஸ் எல்லாம் வந்து அவருடைய காஸ்டியூம்ல அவர் ஆட் பண்றாரு. ஆட் பண்ணி அரசியல் அடையாளப்படுத்துறாரு. இது எங்களுடைய கலர், இந்த கலர்ல தான் அவர் என்டர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி. புதிய வானம் பாட்டுலலாம் அன்பே வாழ உள்ள விழும்போது அது வேற ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன். ஆனால் உள்ள வரும்போது அந்த ஷர்ட் கலர் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி நிறைய இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எம்ஜிஆர் பாருங்க, அது அந்த பாடல்ல இருக்கும், உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்னு இருக்கணும் இல்லையா? அந்த அந்த இடத்துல அந்த உதயசூரியன்ற ஸ்ட்ரெஸ் அந்த லிரிக்கல்ல வந்து இது இருக்கணும். இது வந்து அப்ப அவர் வந்து அந்த கட்சியில ஒரு பெரிய முக்கியமான ஒரு பொறுப்புல சிஎம் ஆவாருன்ற ஒரு ஆஸ்பெக்ட்லாம் கிடையாது. சித்தாந்தத்துக்குள்ள அவர் அந்த நிக்கிறாரு, நம்மளால முடிஞ்சதை செய்யறாரு. அவர்களும் பேசிப்போம். பாத்தீங்களா அந்த பாட்டுல வந்துருச்சு, கிளாப்ஸ் வருது பாருங்க தியேட்டர்ல, அந்த நேரத்துல விசில் வருது பாருங்கன்ற அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜென்சி பசங்களுக்கு தெரியல, என்னமோ நானும் கட்சியில் வரணுன்றதுக்காக சினிமாவில் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கெல்லாம் சினிமாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு லேட்டாக வந்து ஜாயின் பண்ணாருங்க. ரொம்ப அவருக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது அவருடைய சினிமா வரலாறு. இல்லை, அவர் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய அரசியல் பயணங்களை சினிமாவை வச்சும் பயன்படுத்திக்கிட்டார்ல. ஆமாம், பிற்காலத்தில் அதை இன்னும் ஸ்ட்ராங்காகவே பயன்படுத்திக்கிட்டாரு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் அரசியல் தலைவர் வந்துட்டு இப்போ விஜயே வந்திருக்காரு அப்படின்னா இவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நடிக்கும் போது அவரோட ஐடியாலஜி வச்சு அவர் சூஸ் பண்ற கதைகள் எல்லாமே அது சார்ந்து போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சினிமாக்கள் இருந்தா பெஸ்டா இருக்கும்ங்கிற மாதிரி. அதுதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர் சினிமாலையும் அவர் அதானே பண்ணாரு, ஒரு வீரல் புரட்சியே அப்படின்னு கொண்டு வர்றாருல. அது என்ன சொல்றேன்னா, இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்க ஃபேன் பேஸ்கிட்ட வந்து அந்த எவ்வளோதான் பாட்டு எடுத்திருந்தாலும், என்னதான் சர்க்காரில் வந்துட்டு என் தலைய முகம் என் பிராண்டு அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் அந்த ஐடியாலஜி போய் புரியல அப்படிங்கிற. அவர் என்ன ஐடியாலஜி எடுத்து வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே எடுத்துக்கலாமா, எப்படி எம்ஜிஆர் சினிமாவுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியலையோ அது மாதிரியும் தெரியாம இருக்குதோ அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்களா என்ன நினைக்கிறீங்க? அரசியல் வந்து சினிமா இல்லாம தமிழ்நாட்டுல புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் சினிமான்னு சொல்கிறத விட ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. முன்னாடி வந்துட்டு இது ட்ராமா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா சினிமான்னு வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ, இன்ஸ்டாகிராம்னு வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு யூடியூபர் வந்துட்டு சும்மா லைக் ஒரு கான்டென்ட்டுக்காக யூரோப்பியன் யூனியன் இது எலெக்ஷனில் நின்று வின் பண்ணார். ஏதோ ஒரு கான்டென்ட்டுக்காக மட்டுமே நின்று வின் பண்ணி இப்போ ஒரு யூரோப்பியன் யூனியன் மினிஸ்டராக இருக்கார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதோட வடிவம் தான் மாறுதே தவிர லைக் இப்போ வந்து நம்ம ஒரு கதையை கேட்குறதும் ஒரு கதையை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு கதையை கேட்குறப்போ அரைகுறையாக வந்து நம்ம புரிஞ்சுப்போம், ஆனால் ஒன்று பார்க்குறப்போ அதை நம்ம வந்து அது புரிஞ்சுக்கிற விதமே வேறு. ஸோ இப்போ இருக்கிற விதம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஒரு விஷயம் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது விஷயம் புரியுது. அதனால தான் வந்து இப்போ இருக்கிற தலைவர்களும் சரி மற்ற யாராக இருந்தாலுமே சரி ஒரு சினிமா மூலியமாவோ இல்லைனா அது வீடியோ மூலியமாக வந்துட்டு அவங்களோட கொள்கைகளையோ இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சொல்கிறதுனா விஷுவலாக வேறு ஏதாவது ஒன்று இருந்தாலும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறீங்க. அதாவது சினிமா இல்லைன்னா கூட யூடியூப் மாதிரி ஏதாவது கண்டென்ட் மூலமாக தான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ வந்து சினிமா இல்லாமே வரலாம் பாலிடிக்ஸ்குள்ள. இப்போ என்னன்னா, அந்த காலத்துல அவ்வளோ பப்ளிசிட்டி கிடையாது, அவ்வளோ பேர் ரீச் பண்ண முடியாது. அந்த டைம்ல சினிமானால ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க, அதனால நிறைய பேர் மக்கள் கேதர் ஆன மாதிரி இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா, சோஷியல் மீடியா, இன்ஸ்டா இதெல்லாம் இருக்கும்போது டக்குன்னு பாப்புலர் ஆகணும்னா ஆகிடலாம். ஸோ சினிமா இருந்தால் தான்
பாலிடிக்ஸ் வரணுன்றலாம் இல்லை, எய்ம் இருந்தால் போதும் வந்துடலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமா வந்து தமிழ் சமூகத்துல இருந்து பிரிக்கக்கூடியதா இல்ல பிரிக்க முடியாமல் இருக்குதா? சினிமான்னு இல்லை, சினிமாவை தவிர இப்போ மற்ற கலைகள்லாம் இப்போ சிங்கர்ஸ் இருக்காங்க, பாடகர்கள், அவங்களும் இப்போ பீகாரில் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் என்டர்டைன் மக்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியணும் ம். அப்படின்னு பண்ணுறவங்க கூட சினிமாவுக்கு வராங்க, அந்த மாதிரி பண்ணி கூட வராங்க. அந்த மாதிரி. ஓகே, இப்போ அதுக்கு வந்து என்ன கனெக்டிங் எல்லாம் ஏரியாவா இருக்கு? மக்களை கனெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்காங்க? சோஷியல் மீடியா இருக்குது. அப்போ சோஷியல் மீடியா தான் அடுத்த ஆப்ஷன் நீங்க சொல்றீங்க. இல்லை, இந்த இடத்துல நான் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் இதுன்னு தெரியும். ம். இப்போ நடந்த பீகார் பவர்ஃபுல் எது சொல்லுங்க. ஐ மீன் இல்ல, என்னன்னு சோஷியல் சொல்லுங்க. மீடியாவில் வந்து எவ்வளோ பொலிட்டிக்கல் அந்த ஏஜென்சி அந்த ஏன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது பிரசாந்த் நடிகர் பிரசாந்த் எப்போ எந்த பொலிட்டிக்கல் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு அரசியல் ஆலோசகரா? அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு தெரியும். ஆமா. ஸோ அவராலேயே பீகாரில் நின்று ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியலை. ம். இதே இது இப்போ இருக்கிற என்டிஏ கட்சி தான் வந்து லீடிங்கில் வந்திருக்காங்க. ம். இப்போ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ அவேர்னஸை தாண்டி சினிமாவில் தான் எல்லா விதமான மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஓகே. ஸோ அதில் வச்சு தான் அது மூலியமாக போகிறத விட சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப டவுனாக இப்போ இருக்கும். நான் கேட்குறேன், ஒரு மிகப்பெரிய சமீப காலத்தில் வந்து பெரிய அரசியல் ஒருங்கிணைப்பு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? பயங்கரமாக க்ரௌடு சேர்ந்து மக்கள்லாம் வந்து என்டையர் இந்தியா வேர்ல்டே வந்து தமிழ்நாடை திரும்பி பார்த்துச்சு. இவங்கெல்லாம் பொலிட்டிக்கலாக ஜாயின் ஆகிட்டாங்க ஒரு விஷயத்தில். அப்படி கரூர் மாநாடு. கரூர் மாநாடா? அது வந்து ஸ்டாம்பீடுனால கவனிச்சாங்க, இல்ல, மாநாட்டை யாரும் SIR கவனிக்கல. எஸ்ஐஆருக்காக எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தப்ப திரும்பி பார்த்துச்சு இந்தியா. அப்படியா? உலகமே வந்து தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துச்சு. மக்கள் வந்து ஏதோ பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் பெருசாக ஒன்று நடக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம். அதே மறந்துட்டோமா நம்ம? இப்போ எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் நடந்த ஒரு பெரிய யூத் மூமெண்ட்டு, பெரிய ஒரு மூமெண்ட்டாக மக்கள் வந்து ஒருங்கிணைச்சது. இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு, இந்த மாதிரி சட்டை போட்டு நீங்கள் ஒரு இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு போய் இப்போ நீங்கள் மெரினா பீச்சில் நிற்க முடியாது. புரியுதுங்களா? 4 போலீஸ் வண்டி வந்துடும். யார் நீங்கள், எதுக்காக, என்னது, எங்கே அப்படின்னு பல கேள்விக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மக்கள் அங்கே வந்து திரண்டுறக்கூடாது, திரும்பி அதை வந்து புரிய வச்சு வெளியே வர்றது அவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா ஹை அலர்ட் ஆன் மெரினா பீச் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம். மக்கள் ஒருங்கிணைச்சிட்டாங்க. அவங்களுக்கு அங்கேருந்து முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டும் மக்கள் அங்கேருந்து அடுத்த கோரிக்கைக்கெல்லாம் போகிறாங்க. இது வந்து ஜல்லிக்கட்டை தாண்டி வேற எங்கேயோ போகிறாங்க, உங்களை மல்லு கட்ட முடியாதுன்றதுக்காக பெரிய அளவில் வேகமாக அங்கேருந்து கலைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு போராட்டம் சினிமாவுக்கு என்ன சொல்லுங்க?